இந்தியா, பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு யார் காரணம்? இதுக்கு ட்ரம்ப் மத்தியஸ்தம் பண்ணாரா? பண்ணலையா? உண்மையாகவே நடந்தது என்ன? அது மட்டும் இல்லாம, ட்ரம்ப் அறிவிச்ச இந்த பரஸ்பர வரி விதிப்பு, இதுல சீனாவுடைய அதிரடியான நடவடிக்கையில ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு? இந்தியா இதுக்கு பதிலடி குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? ட்ரம்ப் சொன்னதுக்கு. அப்போ இந்த பரஸ்பர வரி விதிப்புல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இந்தியா, பாகிஸ்தானுடைய போர் நிறுத்தத்துக்கு ட்ரம்போட நிலைப்பாடு என்ன? இந்த ட்ரம்ப் விதிச்ச வரிக்கு சீனாவோட நிலைப்பாடு என்ன? அப்படின்னு ஒரு இடியாப்ப சிக்கல் மாரி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் விடை இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பதட்டமாக உலக நாடுகளில் திரும்பி பார்த்த விஷயம் இந்தியா, பாகிஸ்தான் நடந்த மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷன் தான். அவங்க நம்மளை அந்த பகல்காமில் 26 பேரை அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொன்னதுக்கு நம்ம இந்தியாவுடைய பதிலடி தாக்குதல் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ இந்த சிந்தூர் மூலயமா இந்தியா வெற்றி பெற்றுச்சா? கண்டிப்பாக வெற்றி பெற்றுச்சு தான் அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் எதனால் நடத்தினாங்க, அந்த தாக்குதலுக்கு ஜஸ்டிஃபை கிடைச்சான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த 26 பேரை கொன்னாங்க இல்லைங்களா, சுட்டு கொன்னானுங்கள, அவனுங்களை இன்னும் பிடிக்கவே இல்லை. அப்படி பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஏன் மறைக்கிறாங்க? இல்லை அவங்களுடைய அப்டேட் என்ன? ஏன்னா நம்ம இப்போ எவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துடுச்சு, எவ்வளோ ட்ராக் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை நம்ம எதிர்த்து தாக்குதல் பண்ணி வான்லேயே அடித்து ஒழிக்கிறோம். அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த 5 பேர் அந்த 5 பேரை ஏன் இன்னும் பிடிக்காம இருக்காங்க? அதுக்கான பணிகள் எவ்வளோ தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுக்கு ஏன் தாமதமாகுது? அப்போ 100க்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளை பயிற்சி எடுத்தவங்களை நம்ம அழிச்சிருக்கோம். 9க்கும் மேற்பட்ட இடங்களை அழிச்சிருக்கோம். இதுக்கு மேல் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் துணையே போக மாட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்தியாவிடம் கெஞ்சினதால, எங்களை விட்டுருங்க, நாங்கள் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கெஞ்சினதால தான் இந்த தாக்குதல் இந்தியா நிறுத்தினதாக நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு. ஆனா அதே டைம்ல ட்ரம்ப் என்ன சொல்றாரு? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் நிறுத்தத்துக்கு மிகப்பெரிய காரணம் நாங்க தான். இந்தியா, பாகிஸ்தானிடையே மிகப்பெரிய அணு ஆயுத போர் நடந்திருக்கும். அந்த போரை தடுக்காமலும் பல லட்சம் மக்கள் இறந்திருப்பாங்க. அதையும் தடுத்தது நம்ம தான். நம்ம சொன்னதால தான் அவங்க போரை நிறுத்தினாங்க. நீங்க 2 பேரும் போரை நிறுத்தலை அப்படின்னா உங்க 2 பேர் கூட, அதாவது இந்தியா, பாகிஸ்தான் கூட அமெரிக்கா வர்த்தகத்தை துண்டிச்சிடும் அப்படின்னு சொன்ன பயத்தால 2 பேரும் பயந்து போய் போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது தான் மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த போர் நிறுத்தத்தை முதல்ல ட்ரம்ப் தான் அறிவிக்கிறார். இந்தியா, பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டது அப்படின்னு முதல் ட்ரம்ப் அறிவிக்கிறார். அப்போ இந்தியாவுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், இந்தியா மேல இருக்கிற ஒவ்வொரு அந்த இராணுவ இதையும் ட்ரம்ப் வழி நடத்துறாரா, இல்லை ட்ரம்ப் மூலியமா இந்தியாவில் நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு இந்தியா தரப்பு அதை மறுத்து இருக்காங்க. ட்ரம்ப்புக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ட்ரம்ப் இதில் எந்த தலையீடும் பண்ணல. இன்னொன்று, இந்தியா, அதாவது மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தானுடைய இந்த தலையீடுல இந்த முடிவு 2 நாடுகளும் சம்மந்தப்பட்ட முடிவாகவே இருக்குமே தவிர 3வது நாடு இதை பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்க எப்போதுமே இடம் கொடுக்க மாட்டோம். அதைத்தான் இந்த டைம் இந்தியா பண்ணியிருக்காங்க. இந்தியா நடத்தின தாக்குதலில் அவங்களால அதை எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாமலையும், அவங்களோட தாக்குதலை இந்தியா அழிச்சதாலையும் தான் பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் பண்ணி எங்களை தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நாங்கள் இனிமேல் பயங்கரவாதிகளுக்கு துணை போக மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததால தான் நாங்கள் இந்த போரை நிறுத்தினோம் அப்படின்னு இந்தியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் சொன்னது, ட்ரம்ப் முதல்ல அறிவித்தது, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இதுக்கான பதில் இன்னும் சரியாக வரலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ட்ரம்ப் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக பேசும் பொருளாக ஆகிட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு அமெரிக்காவுக்கு அதிபராக பதவி ஏற்றவரோ அன்னையிலிருந்து நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பரஸ்பர வரி விதிப்பு பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த பரஸ்பர வரி விதிப்பு, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ வரி விதிக்கிறீங்களோ அதே அளவு வரியை நாங்களும் விதிப்போம், இதுதான் பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு எல்லா நாடுகளின் மேலேயும் அமல்படுத்தினார். ஆனால் 90 நாட்களுக்கு நிறுத்தி வச்சார். ஆனால் சீனா மேலே மட்டும் இதை நிறுத்தவே கிடையாது. சீனாவும் பதிலுக்கு வரி விதிச்சாங்க, இவங்களும் வரி விதிச்சாங்க. 110% வரி, 125% வரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரி விதிப்பு வரம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே உயர்ந்துக்கிட்டே போகும்பொழுது திடீர்னு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, சீனா மேலே போட்ட வரியை தற்காலிகமாக நிறுத்தி விடும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா, இப்போதான் நீங்கள் வர்த்தக போர் பயங்கரமாக போயிட்டு இருந்து ஏன் ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சீனா கையாண்ட மிகப்பெரிய யுத்தி தான் மிகப்பெரிய காரணங்கிறாங்க. ஆசிய நாட்டிலே அமெரிக்காவை எதிர்த்து அந்த எதிர்ப்பில் வெற்றி பெற்றது ஒரே நாடு சீனா மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. அது அந்த சதவீதமான வரி விதிப்பு, 100% வரி விதிப்பில் சீனா எப்படி கையாண்டாங்கன்னா,
அவங்களுக்குள்ள வர்த்தகத்தை டக்குன்னு உடைக்கிறாங்க. ஏன்னா சீனா வந்து பாப்புலேஷன்லேயும் மிகப்பெரிய நாடு, அது மட்டும் இல்லாமல் பரப்பளவிலும் மிகப்பெரிய நாடு. அப்படி இருக்கும் பொழுது சீனாவில் இருக்கக்கூடிய இந்த போயிங் நிறுவனத்துக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை கையிடுறாங்க. அந்த ஒப்பந்தம் நிறுத்தப்படும் போது அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி பொருளாதாரத்தில் நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா சீனா வந்து நிறைய வந்து அந்த ஏர்கிராஃப்ட் நிறைய பயன்படுத்துகிறாங்க. டொமஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய ஏர்கிராஃப்ட்னு நிறைய இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்களில் வந்து விமான நிலையம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து போயிங் நிறுவனம் கூட தான் வந்து ஒப்பந்தம் பண்ணி நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ட்ரம்ப் போட்ட வரியால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அந்த ஒப்பந்தத்தை கைவிடுறாங்க. அவங்களுக்கு பதிலா ஜப்பான்கிட்ட வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க. ஸோ அப்போது பல கோடி ரூபாய் செலவில் தயார் செய்யப்பட்ட விமானங்கள் எல்லாம் அப்படியே பாதியிலே நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் கனிம வளங்களை ஏற்றுமதி நிறுத்துறாங்க. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அரிம வகை கனிம வளங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த செல்ஃபோன் தயாரிக்கிறது, ராணுவ உபகரணங்கள் தயாரிக்கிறது அப்படின்னு இந்த அரிம வள கனிம வளங்கள் எல்லாமே சீனாவில் தான் அதிகமாக கிடைக்குது. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் மற்ற நாடுகளை விட சீனாவில் அதுக்கான தொழில்நுட்பம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் உலக நாடுகள் எல்லாமே கனிம வளங்களை சீனாட்டிருந்து வாங்குறாங்க. ஸோ அதை வந்து நிறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களோட போட்டிருக்க ஒப்பந்தங்களை டக்குன்னு பிரேக் பண்ண உடனே சீனாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள், இப்போ போயிங் கம்பெனிஸோட ஓனர்ஸு, இந்த கனிம வளங்களை சப்ளை பண்ணக்கூடிய ஓனர்ஸ் எல்லாமே ட்ரம்ப் மேலே மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்திலையும் அவங்களும் எச்சரிக்கையும் விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பயந்து போய் நம்ம இதை தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் அதல பாதாளத்துக்குள்ளே போய் விழுந்துடும். அதனால் சீனா கூட அந்த வரியை நம்ம வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சீனாவுடைய முயற்சியால், சீனா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தின பதிலடியால் இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி வச்சிருக்காரு. அப்போது அமெரிக்காவை எதிர்த்து பொருளாதார ரீதியாக சண்டை போட்டு அந்த சண்டையிலும் வெற்றி பெற்றிருக்காங்க சீனா அப்படின்னு ஒரு பெருமையும் படுறாங்க. ஆசிய நாடுகள்லே அமெரிக்காவுக்கு ஆப்போனண்ட்டாக நின்று அதை வந்து தடுத்து நிறுத்தி வெற்றி பெற்று உலகம் ஃபுல்லாகவே இது பெரிய கவன ஈர்ப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது சீனாவுடைய இந்த ஸ்டாண்டு தான் மிகப்பெரிய ஒரு எதிர்காட்டம் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அதை பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா மேலே அந்த வரி விதிப்பை நிறுத்தியிருந்தாலுமே முக்கியமாக அந்த இரும்பு தாதுகள் மேலே வரி விதிப்பை வந்து பார்த்திங்கன்னா 25% வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அது இந்தியா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்களும் அதுக்கு பரஸ்பரமாக வரியை விதிக்க போகிறோம். அமெரிக்கா எந்த அளவுக்கு வரியை விதிக்கிறாங்களோ அதேமாதிரி அமெரிக்க பொருளுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய வரி விலக்கை நாங்கள் ரத்து செய்கிறோம். நாங்களும் இங்கே அமெரிக்கா பொருட்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த விலக்குகள் வந்து வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியா போகிற நிறுத்தினது ட்ரம்ப் நான் தான் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு நம்ம வந்து முற்றுப்புள்ளி வச்சு இல்லை நீங்கள் பண்ணலை, நாங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு பக்கம் சீனா மேலே போட்ட வரிகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நிறுத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு வந்து வரியை வந்து இது பண்ணியிருக்கோம். அப்போது 3 பக்கமும் இருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் மிகப்பெரிய ஒரு எப்போவுமே வந்து ஒரு கை ஓங்கியே இருப்பாங்க. ஆனால் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா சற்று குறைஞ்சே இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி, ஒரு பரபரப்பு செய்தி. அந்த பரபரப்பு செய்தி 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் அதுக்கான விளைவுகளும் அதை திருத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கணும். அதை வந்து ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கண்டுகொள்ளாமல் இஷ்டத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து அறிக்கையாக வெளியிடலாம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை திட்டமாக வெளியிடலாம் அப்படின்னு ட்ரம்ப்பும் அந்த ட்ரம்ப்பை சார்ந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்ததால் இப்போ மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பரஸ்பர வரி விதிப்பில் நிறைய நாடுகள், அதாவது பார்டர் கண்ட்ரியில் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பார்டர் கண்ட்ரியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் அவங்களோட அண்டை நாடுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் இப்போ ஏற்படுத்திருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் கனடா, பிரேசில் அந்த மாதிரி நாடுகள் மூலிமா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பரஸ்பர பொருளாதார வரி மூலியமாக அமெரிக்கா இன்னும் பல பிரச்சனைகள் எதிர்கொள்ள போகிறாங்க. அந்த நாட்டு மக்கள் இன்னும் பல பொருளாதார பின்தடைவாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது நிறைய வல்லுநர்கள் சொல்கிற விஷயமாக இருக்குது. அப்போ இதை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு. ஒருவேளை 90 நாட்களுக்கு அப்புறம் இந்த பரஸ்பர வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி கையாள போகிறாரு, அதுக்காக சலுகைகள் கொடுக்க போகிறாரா, இல்லை தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு அதை வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ண போகிறாரா? அப்படி கண்டினியூ பண்ணாருன்னா அமெரிக்காவோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக மாறும், அப்படி அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணிக்கூடிய நாடுகள் எந்த அளவுக்கு மோசமாக மாறும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் மூலயமா இப்போ நம்ம பண்ண அட்டாக் மூலயமா இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் நிறுத்தும் பொழுது அது 100% வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிதா, ஜஸ்டிஸ் கிடைச்சாங்கிட்ட மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி இதை நிறுத்தினது எப்படி ட்ரம்ப்புக்கு தெரியும், அவர் எப்படி இது முன்கூட்டியே கணிச்சு அவர் எப்படி ஒரு ட்வீட்டை போடுறாரு, அது மட்டும் இல்லாமல் நான் தான் காரணம்னு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டில் வந்து
இன்டர்நேஷனல் டிவியில் வந்து பேட்டி சொல்கிறாரு. அதை வந்து எல்லாருமே வந்து செய்தியாக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கே நடக்குது? இதுக்கு உண்மையாகவே ட்ரம்ப் தலையீடு இருக்கா? அப்படி இல்லையா? அப்போ நிறுத்துறதுக்கு என்ன காரணம்? அது ஒருவேளை இதை வந்து தொடர்ந்தாங்க, பாகிஸ்தான் நிறுத்தினதுக்கு அப்புறமும் ஒரு சில தாக்குதல் நடத்துனாங்க. அதுக்கு இந்தியாவுடைய பதிலடி என்ன? அப்படின்னு பல கேள்விகள் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் மூலியமாகவும், இந்த பரஸ்பர வரிவிரிப்பு மூலியமாகவும் எல்லாமே சுற்றி உள்ள வந்து இப்படி அடங்கியிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு படி கீழே வந்து அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ காலப்போக்கில் தெரியும் இதனுடைய விளைவுகள் என்ன மாதிரி மாறப்போகுது, இதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படிலாம் எடுக்க போகிறாங்க, இதுக்கான எப்படி கையாள போகிறாங்க, இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்க போகுது, மக்கள் மத்தியில் இதை பாதிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு இது எல்லாமே இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிய வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பரஸ்பர வரி மூலியமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்க்கு சீனா பண்ண விஷயங்கள் சரியா தவறா அதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.